வணக்கம் நண்பர்களே. இந்த உலகத்துல ஒரு பெண்ணுக்கு உண்மையான எதிரி யாருன்னு கேட்டா, நம்மள பல பேர் என்ன சொல்லுவோம்? வெளியில இருக்கிற சமூகம், இல்லனா அவளை அடக்கி ஆள நினைக்கிற உறவினர்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா, சாணக்கியர் ஒரு விஷயத்தை ஆழமா சொல்றாரு. ஒரு பொண்ணோட நிம்மதிய குலைக்கிற மிகப்பெரிய எதிரி, சில நேரங்கள்ல வெளியில இருக்க மாட்டாங்க. அவளோட வீட்டுக்குள்ளேயே ஏன் அவளோட மனசுக்கு ரொம்ப நெருக்கமான இடத்திலேயே இருப்பாங்க. சில நேரங்கள்ல அது அவளோட கணவரா இருக்கலாம். இல்ல அவள புரிஞ்சுக்காத அவளோட உறவுகளா இருக்கலாம். எதிரி அப்படிங்கிற வார்த்தைய கேட்ட உடனே கத்தி எடுத்துட்டு சண்டை போடுறவங்கன்னு நினைக்காதீங்க. நம்ம மனசு வலிக்கிறப்போ ஆறுதல் சொல்லாம, நம்மள புரிஞ்சுக்காம, நம்ம உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்காம இருக்காங்க பாத்தீங்களா? அந்த புறக்கணிப்பு தான் ஒரு பெண்ணுக்கு மிகப்பெரிய எதிரி. இன்னைக்கு பல பெண்கள் வெளியில சிரிச்சுட்டு இருந்தாலும், வீட்டுக்குள்ள நான் யாரோட வாழ்ந்துட்டு இருக்கேன், இவருக்கு என்ன புரியவே இல்லையே அப்படின்னு அழுதுட்டு இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழல்ல ஒரு பெண் என்ன பண்ணணும்? சண்டை போடணுமா? இல்ல எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடிடணுமா? சாணக்கியர் சொல்றார், "பெண்ணே, நீ உடையக்கூடாது. நீ உடைஞ்சு போனா உன்னை சுத்தி இருக்கிற குடும்பமே சிதறிடும். நீ புத்திசாலித்தனமா வாழ பழகிக்கோ." இந்த வீடியோல ஒரு பெண் தன்னை இழக்காம கணவர்கிட்டயோ இல்ல மத்தவங்க கிட்டயோ தோத்து போகாம கெத்தா நிம்மதியா வாழ சாணக்கியர் சொன்ன 7 முக்கியமான வாழ்க்கை விதிகளை தான் நாம விரிவா பார்க்க போறோம். இந்த 15 நிமிஷம் உங்க வாழ்க்கையே மாத்துற நிமிஷமா இருக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். விதி 1. உன் மதிப்பு உனக்கு முதல்ல தெரியணும். முதல் விதி. இது ரொம்ப ரொம்ப அடிப்படையான விஷயம். உன் மதிப்பை நீ அறியலனா உன்னை யாரும் மதிக்க மாட்டாங்க. இதை ஏன் நான் முதல்ல சொல்றேன்னா, நம்ம ஊர் பெண்கள் பண்ற மிகப்பெரிய தப்பே இதுதான். கல்யாணமான புதுசுல இருந்தே விட்டு கொடுக்கிறது அப்படிங்கிற பேர்ல உங்களோட சுயமரியாதையை நீங்களே கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சுக்கிறீங்க. உதாரணத்துக்கு வீட்ல எல்லாருக்கும் சாப்பாடு பரிமாறிட்டு கடைசியா மிச்சம் இருக்கிறத சாப்பிடுறதுல ஆரம்பிச்சு உங்களுக்கு பிடிச்ச உடைய போடாம கணவருக்கு பிடிச்ச மாதிரி மட்டும் வாழ்றது வரைக்கும் பரவாயில்ல, நம்ம புருஷன் தானே, நம்ம பிள்ளைங்க தானே அப்படின்னு நீங்க இறங்கி போற ஒவ்வொரு இடமும் மத்தவங்களுக்கு அது பழகி போயிடுது. நீங்க எப்பவும் மத்தவங்களுக்காகவே வாழ்ந்து பழகிட்டா, நாளைக்கு உங்களுக்குன்னு ஒரு சின்ன ஆசை வரும்போது, "இவளுக்கு எதுக்கு இதெல்லாம்?" அப்படிங்கிறதான அவங்க கேட்பாங்க. சாணக்கியர் என்ன சொல்றார் தெரியுமா? "ஒரு ராணி எப்படி நடப்பா? அவளுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கும். அவள் மத்தவங்கள மதிப்பாள். ஆனா தன்னோட கிரீடத்தை யாருக்காகவும் கழட்டி வைக்க மாட்டாள்." பெண்களே நல்லா புரிஞ்சுக்கோங்க. அமைதியா இருக்கிறது தப்பில்லை. ஆனா, எல்லாத்துக்கும் தலையாட்டுறது தப்பு. சகிப்புத்தன்மை வேற, அடிமைத்தனம் வேற. உங்க கணவர்கிட்ட மரியாதை எதிர்பார்க்காதீங்க. அந்த மரியாதைய உருவாக்குங்க. எனக்கும் சில தேவைகள் இருக்கு. எனக்கும் சில விருப்பங்கள் இருக்குன்னு பக்குவமா, ஆனா உறுதியா சொல்ல பழகுங்க. நீங்க உங்களை மதிச்சாதான் இந்த உலகம் உங்கள மதிக்கும். விதி 2. எல்லா சண்டையும் ஜெயிக்க வேண்டியதில்லை. அடுத்தது 2வது விதி. இது பல குடும்பங்கள்ல நடக்கிற பிரச்சனைக்கு ஒரு தீர்வு. எல்லா போர்களையும் ஜெயிக்க வேண்டாம். சில போர்களை தவிர்க்கிறது தான் புத்திசாலித்தனம். நெறைய நேரம் புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டை வரும்போது, நான் சொல்றது தான் சரி அப்படின்னு நிரூபிக்கிறதுக்காகவே மணிக்கணக்கா வாக்குவாதம் பண்ணுவோம். கடைசியில என்ன ஆகும்? மனஸ்தாபம் அதிகமாகும். வார்த்தைகள் தடிக்கும். சாணக்கியர் சொல்றாரு, முட்டாள்கள் கிட்ட வாதம் பண்றவன் அவனை விட பெரிய முட்டாள். சில நேரங்கள்ல உங்க கணவரோ இல்ல வீட்ல இருக்கிறவங்களோ கோபத்துல எதெல்லாமோ பேசுவாங்க. அப்போ நீங்களும் எதிர்த்து கத்தி அந்த இடத்த ரணகளமாக்குறத விட ஒரு ஆழ்ந்த அமைதி அதை கையாளுங்க. அந்த அமைதிக்கு இருக்கிற பவர் 1000 வார்த்தைகளுக்கு இல்ல. நீங்க அமைதியா இருந்தா நீங்க தோத்துட்டீங்கன்னு அர்த்தம் இல்ல. இந்த விஷயத்துக்கு பதில் சொல்லி என் தரத்தை நான் குறைச்சுக்க விரும்பல அப்படின்னு அர்த்தம். ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். கணவர் கோபத்துல கத்துறாருன்னு வச்சுப்போம். நீங்களும் கத்துனீங்கன்னா அது சண்டை. ஆனா அவர் கத்தும்போது நீங்க அவரை தீர்க்கமா பார்த்துட்டு அமைதியா அங்கிருந்து நகர்ந்தீங்கன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு அவரே யோசிப்பாரு. ஏன் அவ பேசல? நம்ம தான் தப்பா பேசிட்டோமோன்னு. சோ எல்லா இடத்துலயும் நியாயத்தை நிரூபிக்க போராடாதீங்க. உங்க மன அமைதி தான் உங்களுக்கு முக்கியம். சில சண்டைகளை தவிர்ப்பது தான் உண்மையான வெற்றி. விதி 3. கோபத்தை காட்டாதே, அதை ஆயுதமாக்கு. 3வது விதி. இது கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனா ரொம்ப முக்கியம். கோபம் காட்டுபவன் தோல்வி அடைவான். கோபத்தை கட்டுப்படுத்துபவன் ஆள்கிறான். பெண்களுக்கு இயற்கையாவே இமோஷன்ஸ் அதிகம். கோபம் வந்தா அழுதுருவோம், இல்லனா கத்துருவோம். ஆனா, நீங்க கவனிச்சு பாருங்க. ஒரு பெண் கோபப்பட்டு கத்தும்போது, அவங்க சொல்ற நியாயம் யாரு காதுலயும் ஏறாது. எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? "பாரு, இவ எப்படி கத்துறா? இவளுக்கு ஓவர் திமிரு. இவ ஒரு மாதிரி." அப்படின்னு.
உங்களுக்கு ஒரு லேபிள் குத்திருவாங்க. உங்க கோபத்துல இருக்கிற நியாயத்தை யாரும் பார்க்க மாட்டாங்க. உங்க சத்தத்தை தான் பார்ப்பாங்க. சாணக்கியர் என்ன சொல்றாருன்னா, எதிரிக்கு உன் பலவீனம் தெரியக்கூடாது. உங்க கோவம் தான் உங்க பலவீனம்னா, அதை வெளியே காட்டாதீங்க. அதை உள்ளுக்குள்ள வச்சுக்கோங்க. அதை ஒரு திட்டமா மாத்துங்க. உங்களை ஒருத்தர் காயப்படுத்திட்டாங்களா? அவங்க முன்னாடி நின்னு அழுது, அவங்க காலடியில விழாதீங்க. அந்த வலிய உங்கள முன்னேத்திக்கிற வெறியா மாத்துங்க. இன்னைக்கு என்னை அவமானப்படுத்தின இவர் முன்னாடி, என்னைக்காவது ஒரு நாள் தலை நிமிர்ந்து வாழ்ந்து காட்டணும்ங்கிற வைராக்கியம் வரணும். கண்ணீர் விடுறதுனால பிரச்சனை தீராது. கோபத்தை வெளியே கொட்டாம, அதை உங்க வளர்ச்சிக்கான எரிபொருளா மாத்துங்க. அதுதான் சாணக்கிய தந்திரம். விதி 4. எல்லாருக்கும் உன் மனசை திறக்காதே. 4வது விதி. இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் உடையறதுக்கு காரணமே இதுதான். உன் பலவீனத்தை எல்லாருக்கும் சொல்லாத. நம்ம பெண்களுக்கு ஒரு பழக்கம் இருக்கு. மனசு கஷ்டமா இருந்தா உடனே யார்கிட்டயாவது ஷேர் பண்ணிடணும்னு நினைப்போம். பக்கத்து வீட்டு அக்கா, தூரத்து உறவினர், இல்ல ஃப்ரெண்ட்ஸ், என் புருஷன் இப்படி பண்ணிட்டாரு, என் மாமியார் இப்படி திட்டிட்டாங்க, என்ன எல்லாத்தையும் கொட்டிருவோம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவங்க உங்க மேல பரிதாபப்படுறாங்கன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா இல்ல. சாணக்கியர் சொல்றாரு, உன் ரகசியத்தை நீயே காக்க முடியலனா வேற யாரும் காக்க மாட்டாங்க. நீங்க சொல்ற அந்த சோக கதை மத்தவங்களுக்கு வெறும் என்டர்டெயின்மெண்ட். நீங்க அந்த இடத்த விட்டு நகர்ந்ததும், அவ புருஷன் அவளை எப்படி வச்சிருக்கான் பாத்தியா? அவங்க சிரிச்சு பேசுவாங்க. நாளைக்கு உங்களுக்குள்ள ஏதாச்சும் பிரச்சனை வரும்போது, நீங்க சொன்ன இதே விஷயத்த வச்சு தான் உங்கள குத்தி காட்டுவாங்க. உங்க கண்ணீர், உங்க வீட்டு ரகசியம், உங்க பயம் இது எல்லாமே புனிதமானது. இதை தகுதியான, நம்பிக்கை இருக்கிற ஒருத்தர்கிட்ட மட்டும் தான் பேசணும். எல்லார்கிட்டயும் அனுதாபம் தேடாதீங்க. உங்க வீட்டு பிரச்சனையை வாசலுக்கு கொண்டு வராதீங்க. அமைதியே பெரிய பாதுகாப்பு. விதி 5. சார்ந்து வாழாதே, இண்டிபெண்டன்ட் ஆயிரு. 5வது விதி. இது ரொம்ப ரொம்ப பிராக்டிகலான விஷயம். சார்பு அதிகமானால் அடிமைத்தனம் வரும். டிபெண்டன்சி பிரீட்ஸ் ஸ்லேவரின்னு கேள்விப்பட்டிருப்பீங்களே அதான் இது. ஒரு காலத்துல பெண்கள் வீட்டுக்குள்ளேயே இருந்தாங்க. ஆனா இப்ப காலம் மாறிடுச்சு. சாணக்கியர் அன்னைக்கே சொல்லியிருக்கிறார். நீங்க முழுசா ஒருத்தரை நம்பி அவங்க தயவுல வாழ்ந்தீங்கன்னா, அவங்க உங்களை ஈஸியா கட்டுப்படுத்துவாங்க. அது பணமா இருக்கலாம், இல்ல மனரீதியான எமோஷனலா இருக்கலாம். எனக்கு பேங்க் போக தெரியாது, எனக்கு வெளியில போக தெரியாது, என் வீட்டுக்காரர் வந்தாதான் எல்லாம் அப்படின்னு இருக்காதீங்க. சின்னதா ஒரு வருமானம். அது டியூஷன் எடுக்கிறதா இருக்கலாம், தையலா இருக்கலாம், இல்ல ஆன்லைன் ஜாப்பா இருக்கலாம். உங்க கையில உங்க உழைப்புல வந்த பணம் இருக்கிறப்போ, உங்களுக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை வரும் பாருங்க. அதுக்கு ஈடு இணையே இல்ல. பணம் மட்டும் இல்ல, சந்தோஷத்துக்காகவும் கணவரையே எதிர்பார்த்து இருக்காதீங்க. அவர் உங்களை பாராட்டலனா சோர்ந்து போறது, அவர் வெளிய கூட்டிட்டு போகலனா முடங்கி போறது. இது வேண்டாம். உங்க சந்தோஷத்தை நீங்களே உருவாக்கிக்கோங்க. நீங்க தனியா நிக்க தெரிஞ்சவள் அப்படின்னா, உங்களை யாராலையும் மிரட்டவோ, பணிய வைக்கவோ முடியாது. விதி 6. அறிவுதான் பெண்ணின் உண்மையான அழகு. 6வது விதி. அழகு காலத்தால் அழியும். அறிவு மட்டும்தான் நிலைக்கும். கல்யாணமாகி 10, 15 வருஷம் கழிச்சு பாருங்க. ஆரம்பத்துல இருந்த அந்த அழகு, இளமை எல்லாம் குறைஞ்சு போயிருக்கலாம். கணவருக்கு உங்கள் மேல இருந்த அந்த ஈர்ப்பு குறைஞ்சிருக்கலாம். ஆனா, ஒரு குடும்பத்துல அந்த பொண்ணோட மரியாதை குறையாம இருக்கணும்னா, அதுக்கு ஒரே வழி அவளோட அறிவு. சாணக்கியர் சொல்றார், ஒரு முட்டாளா இருக்கிற அழகான பெண்ணை விட புத்திசாலியான சராசரி பெண் மேலானவள். உலகத்துல என்ன நடக்குது? குடும்பத்தை எப்படி நிர்வாகம் பண்ணணும்? பணத்தை எப்படி சேமிக்கணும்? இந்த அறிவு தான் உங்களுக்கு கவசம். வெறும் சீரியல் பார்க்கறதுலயும், பொழுதுபோக்குலயும் நேரத்தை வீணாக்காதீங்க. உங்களை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருங்க. எந்த ஒரு சூழ்நிலையிலும் இவகிட்ட கேட்டா சரியான முடிவு கிடைக்கும்னு உங்க வீட்ல இருக்கவங்க உங்களை தேடி வரணும். அதுதான் உண்மையான அழகு. விதி 7. வாழ்க்கையின் இலக்கு. கடைசியா 7வது விதி. இலக்கு இல்லாத வாழ்க்கை எளிதில் உடையும். கேக்குறேன்னு தப்பா நினைக்காதீங்க. நீங்க யாரு? நான் இவரோட மனைவி, இவரோட அம்மா. இத தாண்டி நீங்க யாரு? உங்க வாழ்க்கையோட நோக்கம் என்ன? பல பெண்கள் கல்யாணத்துக்கு அப்புறம் தங்களோட கனவுகளை தொலைச்சுடுறாங்க. சாணக்கியர் சொல்றாரு, யாருக்காகவும் உன்னை நீ இழக்காத. உங்களுக்குன்னு ஒரு பாஷன் இருக்கும். அது தோட்டக்கலையா இருக்கலாம், வரைபடமா இருக்கலாம், எழுத்தா இருக்கலாம். அத உயிர் போட வச்சுக்கோங்க. உங்க வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும். காலையில எழுந்தோமா, சமைச்சோமா, தூங்கினோமான்னு இல்லாம, எனக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கு அப்படின்னு வாழுங்க. இலக்கு இருக்கிற பெண்ணை சின்ன சின்ன பிரச்சனைகள் எதுவும் அசைக்க முடியாது. ஏன்னா அவங்க பார்வை பெருசா இருக்கும். இப்போ நாம பார்த்த இந்த 7 விதிகளும் பெண்களை குடும்பத்தை விட்டு பிரிக்கிற விதிகள் இல்ல. மாறாக ஒரு பெண் அந்த குடும்பத்துல சுயமரியாதையோடவும் நிம்மதியாகவும் வாழ உதவுற விதிகள். அன்பு தோழிகளே,
அமைதியா இருங்க, ஆனா ஊமையா இருக்காதீங்க. விட்டு கொடுங்க, ஆனா கைவிட்டுடாதீங்க. அன்பா இருங்க, ஆனா அடிமையா மாறிடாதீங்க. வாழ்க்கை வாழ்வதுக்கு, உடைந்து போறதுக்கு அல்ல. இன்னைக்கு இந்த வீடியோ மூலமா உங்க மனசுல ஒரு சின்ன மாற்றமாவது வந்திருக்கும்னு நான் நம்புறேன். இந்த 7 விதிகள்ல உங்களுக்கு எந்த விதி ரொம்ப பிடிச்சிருந்தது? இல்ல எந்த விதிய நீங்க இப்பவே கடைபிடிக்க போறீங்க? இன்னும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா உங்க கமெண்ட் கஷ்டத்துல இருக்கிற இன்னொரு பொண்ணுக்கு நம்பிக்கைய கொடுக்கலாம். இது போல வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள தெரிஞ்சுக்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி.